மனிதனுக்கு இருக்கும் அத்தனை கவலைகளையும் மறக்கடிக்கும் ஆற்றல் உணவுக்கு உண்டு. முன்பு போல ஒரு நாட்டின் சிறந்த உணவுகளை ருசித்து மகிழ அந்த நாட்டுக்கு நாம் சொல்ல தேவையில்லை. கை கெட்டும் தூரத்திலேயே உலகின் அத்தனை தலை சிறந்த உணவுகளும் நமக்கு கிடைக்கின்றன. அதாவது ஒரு நாளின் 24 மணி நேரமும் உணவுகள் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன. இதனால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க பெரும்பாலானோர் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக தோல்வியை தழுவிவிடுகின்றன. இதன் காரணமாக எடை குறைக்கும் முயற்சியிலிருந்து பலரும் பின்வாங்கி விடுகின்றனர். அப்படி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே எடையை கட்டுக்குள் வைக்க முடிந்தால் நினைத்து பார்க்கவே நன்றாக இருக்கிறது அல்லவா? அது குறித்து இங்கே பார்க்கலாம். உடலை கட்டமைப்பதில் புரதத்துக்கு முக்கிய இடம் உண்டு. எனவே உங்களின் ஒவ்வொரு நேர உணவிலும் புரதம் நிறைந்த முட்டை, மீன், இறைச்சி, பால், பருப்பு வகைகள், கொட்டைகள், சோயா போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அளவு தெரியாமல் உண்பதை விட அளவோடு பிரித்து சாப்பிடுவது சிறந்தது. எனவே ஒவ்வொரு நேரமும் சிறிய அளவிலான தட்டுகளில் உணவினை சாப்பிட பழகுங்கள். இது தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதை குறைக்கும். உடற்பயிற்சி தொடங்குவதற்கு முன்னர் கார்போஹைட்ரேட்கள் நிறைந்த உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் உண்ட திருப்தி கிடைப்பதுடன் செயல்திறனும் அதிகரிக்கும். மோசமான தூக்கம் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதுடன் பசியை அதிகரிக்கும். எனவே தினசரி 7 முதல் 8 மணி நேரம் கட்டாயம் உறங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்சுலின் உணர்திறன் குறைவாக இருந்தால் செல்கள் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிக்காது. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதற்கு டைப் 2 நீரிழிவு நோய் வருவதற்கு வழிவகுக்கும். எனவே உட்காரும் நேரத்தை குறைத்து நடக்கும் நேரத்தை அதிகப்படுத்துங்கள். இது கேலோரிகளை எரிப்பதுடன் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும். எவ்வளவு நேரம் நடக்கிறீர்கள், புரதம் எந்த அளவுக்கு எடுக்கிறீர்கள், உடல் எடையில் மாற்றம் இருக்கிறதா, வாரத்துக்கு ஒரு முறை கண்காணியுங்கள். இது உங்களது எடை இழப்பு பயணத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு உதவும்.